Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் பணம் பறிக்கும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தற்போது பின்பற்றப்படக்கூடிய டோக்கன் நடைமுறையை நீக்க வேண்டும் என்றும், நெல் கொள்முதல் நிலையங்களை அணுகும் விவசாயிகளிடம் இடைத்தரகர்களின் தலையீட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் ஒரு வழக்கு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் விவசாயிகளின் நேரடியாகவே பதிவு செய்து டோக்கன் பெற ஏதுவான நடைமுறையை உருவாக்க உத்தரவிட வேண்டும் என்றும், கொள்முதல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி போதுமான காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டவிரோதமாக பணம் கேட்டு இடைத்தரகர்களால் விவசாயிகள் துன்புறுத்தப்படுவது குறித்து கடந்த 2025 எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மனுதாரர் தரப்புல அப்போது வாதம் வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்புல இது தொடர்பாக தங்களுக்கு எதுவும் புகார் எதுவும் இதுவரை கிடைக்கப்படவில்லை என்ற வாதத்தை காவல்துறை தரப்புல விளக்கமாக அளிக்கப்பட்டது. இதையடுத்து புதிதாக கோரிக்கை மனுவை அனுப்பும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதி, மனுதாரரின் வாதத்தில் உள்ள தீவிரத்தை கருத்தில் கொண்டு அவருடைய மனுவை 2 வாரங்கள் பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை செயலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர், லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியோருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.